எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற இந்த சேனல் பேர் GAT கோல்டு அனாலிசிஸ் தமிழ். ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்டில் இருக்கோங்க. கோல்டு சார்ட்டை டவுன்லோட் பண்ணியிருக்கேன், டே சார்ட்டை வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3,348 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புஷ் கொடுத்தது, ஓகேங்களா. ஸோ கீழே இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ஒரு புஷ் கொடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஏரியாவை வந்து டச் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்ப வந்து ஃபால் வந்துருக்கு. ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இங்கேருந்து பாருங்கள், ஒரு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து நல்லா புஷ் கொடுத்து கரெக்டாக இந்த சப்ளை ஏரியாவை டச் ஆகுது, சரிங்களா. ஸோ சப்ளை ஏரியாவை டச் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்துன்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஃபாலாக இருக்குது, சரிங்களா. ஸோ அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் ஃபாலாக வந்துட்டு ஸோ இந்த 200 ஓகேங்களா. ஸோ இந்த 200 வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அகெயின் அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3134லேருந்து 3103, ஓகேங்களா. இதுதான் அடுத்து இருக்க டிமாண்ட் ஏரியா. ஸோ பேலன்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த டிமாண்ட் ஏரியாவும் இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து அக்ரெசிவ் ஃபால் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ கோல்டு வந்து ஒரு பெரிய ட்ராப்பில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ நேற்று என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்தே ஃபால் வந்திருக்கணும், ஓகேங்களா. ஆனால் வராமல் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சல்டேஷன் போட்டு இன்றைக்கி காலையில் மேலே போயிட்டு இதுக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஹண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் ஃபால் வந்துன்னு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஃபால் வரதுனால இது ஒரு பெரிய ஃபாலாக ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து செல்லிங் சைடாக இருக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் வியூவாக இருக்கும் அப்படின்றது என்னோட பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா போன வாரத்தோட ஹை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3353, ஓகேங்களா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்த வாரம் இன்னும் டிராஸ்டிக்காக கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த வார கேண்டல் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃப்ரைடே தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வரும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை கேண்டலை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேவோட ஹையோ வீக்கோட ஹையோ வீக்கோட லோவோ ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சப்ளை ஏரியாவை மிட்டிகேட் பண்ணிவிட்டு அங்கேருந்தான் ஃபால் வந்திருக்காங்க. அந்த கேண்டல் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை கேண்டல், ஓகேங்களா. ஸோ அப்போது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் வந்து அவன் ஃபால் கீழ் நோக்கி தான் வருவான், சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு 4 ஹவர் கேண்டல்லே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $100 மேலே இறங்கியிருக்கான், ஓகேங்களா. ஸோ இதோட ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3314. ஸோ இப்போதைக்கு இருக்க லோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா $150 கிட்டே இறங்கியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த 2 கேண்டலில் $150 கிட்டே இறங்கி இருக்கிறதுனால ஸோ மேபி இங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கன்சல்டேஷன் போட்டு அப்படியே ஒரு சின்ன ஃபால் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் நாளைக்கும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செல் சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ தற்போதைக்கு வந்து இவன் வந்து செல்லிங் மோடில் வந்துட்டான், ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு வந்து ஒரு செல்லிங் மோடில் இருக்கிறான், ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே ஓன்லைன்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களும் ஒரு ஓன்லைன்ஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசருக்கு அட்வர்டைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.